ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் பிந்திய பாகம். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயும் இருங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். இந்த 2023ஆம் வருஷத்தின் கடைசி நாளிலே வந்திருக்கிறோம். எத்தனையோ பேர் இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே நம்மோடு இருந்தவர்கள் இன்றைக்கு உயிரோடு இல்லை. கர்த்தர் நமக்கு ஜீவன், சுகம், பலன் தந்து உயிரோடு வைத்திருக்கிறார். எத்தனையோ கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதிகள், இழப்புகள் வந்தாலும் அவைகளெல்லாம் கடந்து வர நமக்கு பலன் கொடுத்திருக்கிறார். நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோமா? நாம் வாழும் இந்த உலகத்தில் நாம் செய்த உதவிகளை மறந்து நன்றி இல்லாதவர்களாய் நம்முடைய நண்பர்களும் நமக்கு வேண்டப்பட்டவர்களும் சொந்த பந்தங்களும் மாறும்போது எத்தனை வேதனைப்படுகிறோம். நன்றியற்ற இந்த உலகில் கிறிஸ்தவர்களாகிய நாமும் நன்றி இல்லாதவர்களாய் இருக்கக்கூடாது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். சங்கீதம் 50:23 இப்படியாக சொல்கிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய துதி ஸ்தோத்திர பலிகளில் பிரியமாயிருக்கிறார். நாம் அவரை ஸ்தோத்தரிக்கும் போது தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த வேதம் சொல்கிறது, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கொஞ்ச நேரம் ஒதுக்கி இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள், அவருக்கு நன்றி செலுத்துங்கள். வருகிற புது வருஷம் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். லூக்கா 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு பிரயாணமாய் போகும் வழியில் சமாரியா, கலிலேயா ஊர்களின் வழியாய் போகிறார். அப்படி போகும்போது ஒரு கிராமத்தில் இருந்த 10 குஷ்டரோகிகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்பட்டு வந்து, ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிடுகிறார்கள். அந்நாட்களில் சுத்தமாகும் குஷ்டரோகிகள் தங்களை ஆசாரியனுக்கு காண்பித்து, இவர்கள் சுத்தமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் மட்டுமே இவர்களால் ஊருக்குள் போக முடியும். அப்படி ஒரு சட்டம் இருந்தது. இதை அறிந்திருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார். அவர்கள் போகிற வழியிலேயே சுத்தமடைகிறார்கள். அதில் சமாரியன் ஒருவன் மட்டும் திரும்பி வந்து ஆண்டவரின் பாதத்தில் விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். ஆண்டவர் அவனிடம், சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே என்று கேட்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பல வேளைகளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடனே அற்புதம் செய்யாமல் நம்மை அனுப்பிவிடுவார். ஆனால் நாம் விசுவாசத்தோடு நடக்க நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அந்த 10 பேர் போகும் வழியில் சுகம் பெற்றது போல நீங்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். திரும்பி வராத 9 பேர் லிஸ்டிலே நாம் இருக்காமல், திரும்பி வந்து ஆண்டவர் பாதத்தில் விழுந்து அவரை ஸ்தோத்தரித்த சமாரியனை போல நாம் இருப்போம். கர்த்தர் நம்முடைய ஸ்தோத்திர பலிகளை மிகவும் எதிர்பார்க்கிறார். நம்முடைய இருதயம் நன்றி உள்ள இருதயமாய் இருக்கிறதா? நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவோம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வருடம் முழுவதும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, திரும்பி வந்து ஆண்டவரின் பாதத்தில் விழுந்து ஸ்தோத்திரம் செலுத்தினவன் யார்? ஏ பரிசேயன், பி சமாரியன், சி ஆயக்காரன், டி இஸ்ரவேலன்.
இந்த ஆண்டின் கடைசி கேள்வி இது. இத்துடன் இந்த வருடத்திற்கான கேள்வி நேரம் நிறைவு பெறுகிறது. இந்த ஆண்டிலே தங்க காசு மற்றும் பரிசுகளை பெறுகிறவர்கள் பெயர்கள் பின்னர் அறிவிக்கப்படும். கர்த்தருக்கு சித்தமானால் புதிய ஆண்டிலே நாளையிலிருந்து புதிய கேள்வி நேரம் ஆரம்பமாகும். அனைவரும் அதிலே தவறாமல் கலந்து கொள்ளும்படி அன்போடு அழைக்கிறோம். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேனால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக.